பார்த்தீங்கன்னு சொன்ன மாணவர்களே, இது வந்து மேல் மாகாண கல்வி திணைக்களத்தின் 2ஆம் தவணை பரீட்சை. ஓகே, அதிண்ட பகுதி 2ல் சில வினாக்களை பார்ப்போம். ஓகே, ஏ பாட்டில் முதலாவது கேள்வி நாங்கள் பற்றி பார்ப்போம். அவை சதவீத சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியாக இது அமைது. அவை என்ன கொஸ்டின்னு சொல்லி சொன்னால், ஆண்டு பெருமானம் ரூபாய் 18,000 ஆக மதிப்பிடப்பட்ட வீடொன்றுக்கு நகர சபையானது 12% இறைவரி அளவிடுகிறது. அவற்றுக்குள்ளே நமக்கு தெரியும் 12% என்று சொல்லி சொன்னால் அது முக்கியமான தகவல்களை நான் ஹைலைட் பண்ணுறேன். இல்லை ஆண்டு பெருமானம் 18,000. அதோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இறைவரி சதவிகிதம் 12 இறைவரி அறைவிடுது. இப்போ வீட்டு உரிமையாளர் காஞ்சனா அவ்வீட்டை 10,000 மாதாந்த வாடகைக்கு சுமிக்கு வழங்கியுள்ளார். ஆகவே 10,000 மாதாந்த வாடகை. சரியா? ஓகே, இப்போ இதுகளை பயன்படுத்தி நாங்கள் கேள்விகளுக்கான ஆன்சர்களை கண்டுபிடிப்போம். 1வது கேள்வி, உரிமையாளர் காஞ்சனா அவ்வீட்டிற்காக நகரசபைக்கு செலுத்த வேண்டிய ஆண்டு இறைவரி. அவை ஆண்டு இறைவரி எங்களுக்கு தெரியும், கண்டுபிடிப்போம் நாங்கள். முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி. அப்போ ஆண்டு இறைவரி ஆண்டு இறைவரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், ஆண்டு பெருமானம் தர 100%. அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டு பெருமானம் எவ்வளோ? ஆண்டு பெருமானம் 18,000, சதவிகிதம் 12. ஆகவே 18,000 ரூபாய் தர 100க்கு 12. ஆகவே இதை நாங்கள் சுருக்கி இப்படி எடுக்கலாம். இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் கட் பண்ணலாம். ஆகவே 18 தர 12. பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 18 தர 12, 8 2 16, 1 மீதி, 2 2 2 1 3. அடுத்ததாக 8 8, 1 1. அவை 6 8 3 11, 1 மீதி, ஆக 2. அவை 2 1 6. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பூஜ்ஜியத்து கணக்கு எடுக்கல. ஆகவே 2,160 ரூபாய் என்று சொல்லி இதுக்கான ஆன்சர் வருது. ஓகே, ஆகவே இதுதான் இதுக்கான ஒன்றாவதுக்கான விட. ஓகே, 2வது, வீட்டை வாடகைக்கு வழங்குவதன் மூலம் காஞ்சனா பெறும் ஆண்டு வருமானம். ஓகே, ஆண்டு வருமானம் காண போகிறோம். ஆகவே இல்லை 2வது ஆண்டு வருமானம். இப்போ ஆண்டு வருமானம் எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு மாதத்துக்கு இவங்க எவ்வளோ வந்து எடுக்க போகிறாங்க. ஆகவே பாருங்க பிள்ளைகள், ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய். ஆகவே 10,000 ரூபாய் தர 12 மாதங்கள். ஆகவே 12 12, 4 பூஜ்ஜியங்கள். ஆகவே 1,20,000 120,000 ரூபாய் பெறப்படுது. அவை அடுத்ததாக 3வது கேள்வி பிள்ளைகள், வாடகை பணத்தில் இருந்து ஆண்டு இறைவரியையும் வீட்டை பராமரிப்பு செய்வதற்காக 10,000த்தையும் செலவு செய்த பின் காஞ்சனாவிடம் எஞ்சிய தொகை யாது? ஓகே, வீட்டு பராமரிப்பு அதுக்கு 10,000 போது, ஆண்டு இறைவரி. சரி, இப்போ மொத்தமாக இவங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் மீதிய தொகை. இப்போ மீதி தொகை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 120,000 இருக்குது. அந்த 120,000த்திலிருந்து வீட்டு தேவைக்கு 10,000ம், அதோடு பார்த்தீங்கன்னா ஆண்டு இறைவரி 2,160. அப்போ இதெல்லாம் நாங்கள் கழிக்கணும். ஆகவே 120,000 சாய 12,160. ஆகவே கழிச்சம் என்று சொன்னால் விட வரும். பாப்பம் 120,000 இங்கால 12,160. ஆகவே 0ல் 0 போனால் 0. இங்கே கடன் எடுத்தோம்னா 10, 10ல் 6 போனால் 4. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9, 9ல் 1 போனால் 8. அப்போ இங்கேயும் 9, 9ல் 2 போனால் 7. அவள் இங்கே பார்த்தீங்கன்னா 1, 1ல் 1 போனால் 0. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1. ஆகவே 107,840. ஆகவே 107,840 என்று சொல்லி இதுக்கான
விட வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? அகைன் செக் பண்ணி பாருங்க. 0 0 6 4 11 மிச்சம் 8 1 9 10 கொண்டு மிச்சம் 7 9 10 கொண்டு மிச்சம் 1 3 2 1. சரி, அவை மூன்றாவது கேள்வியும் ஓகே. சரி, இப்போ அடுத்ததாக பியின் இன்னொரு கேள்வி இருக்குது. பிள்ளைகள் பியின் இன்னொரு கேள்வி இருக்குது. அவை நான் இதை ஃபஸ்ட்டுக்கு அழிச்சு கொள்கிறேன், எனக்கு ஸ்பேஸ் வர வேண்டுன்றதுக்காக. ஆகவே ரேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் எளிய வட்டி கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் எளிய வட்டி கொடுக்குறாங்க. ஆகவே பார்ப்போம், தரவுகளை குறித்து கொள்ளலாம். 12% எளிய வட்டிக்கு இந்த பாருங்க, எளிய வட்டி 12%. ஒரு தொகை பணத்தை கடனாக பெற்ற சாரங்கன் 3 வருட முடிவில், அதாவது 3 வருடங்களுக்கு பிறகு ரூபா 2160 மொத்த வட்டியாக செலுத்தினார். ஓகே, அவர் கடனாக பெற்ற தொகையை காண்க. சரி பிள்ளைகள், இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் பாருங்க. இப்போ நாங்கள் முதலாவது என்ன கண்டுபிடிக்கணும்டா, 3 வருட வட்டி 2160. சரியா? ஆகவே 3 வருட வட்டி, அது பி கேள்வி. அதில் 3 வருட வட்டி 2160 ரூபா. பிள்ளைகள் நாங்கள் முதலாவது 1 வருட வட்டியை கண்டுபிடிக்கணும். அப்போ 1 வருட வட்டி எவ்வளோ? அப்போ 1 வருட வட்டி எவ்வளோன்னு சொன்னால் 2160 3ஆல் பிரிக்கணும். அப்போ 21ல் 3கள் 7 முறை, 7 3 21, 6 3ஆல் பிரிச்சுக்கண்டா 2, 0க்கு 0. ஆகவே 720 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆண்டு வட்டி. இப்போ எங்களுக்கு தெரியும் இதில் என்னென்னா சதவீதம் 12. சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 12%. இப்போ எங்களுக்கு என்ன தெரியாதுன்னா கடன் பணம் தெரியா. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் கடன் பணம் தெரியா தானே, கடன் பணம் எக்ஸ் என்க. கடன் பணத்தை நாங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி எடுப்போம். அப்போது 100க்கு 12 சொன்னால் தர கடன் பணம் எக்ஸ். ஆக அதுக்கு எவ்வளோ வட்டியாக வருடத்துக்கு எடுக்கிறாங்கன்னா 720 ரூபா. சரியா? இப்போ இதை தீர்க்கலாமா நான் பார்ப்போம். இது எப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸை வச்சுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் இந்த 720 இந்த 100 இங்கால பெருக்கப்படும், 12 பிரிக்கப்படும். ஆகவே 12 72. இதை வந்து 2ஐயும் 12ஆல் சுருக்கலாம் ஒரு முறை. இங்கே பார்த்தீங்கன்னா 6 6 12 66 72. ஆகவே 60, அதோட இன்னும் 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் வந்து 6000 ரூபா கடனாக பெற்றிருந்தார். ஆகவே நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா இதுக்கு வந்து 10 மார்க்ஸ் எடுக்கலாம் மிக இலகுவாக.